Hi friends, welcome to Amin's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 2 மோஷனோட நெக்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க, அப்போது உங்களுக்கு இது தெளிவாக புரியும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ மோஷன் அலாங் அ ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன்னா நேர்கோட்டு நடக்கிற இயக்கம், அதாவது ஒரு மூமெண்ட் நடக்குது, அதுக்குள்ளே கிராஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிராஃப்ஸ்லாம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே நல்லா தெளிவாக படிச்சிருப்போம். இப்போ வந்து இந்த ஒரு டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ்க்கு நம்ம ரிலேட் பண்ணி, இந்த மோஷனில் இருக்க இந்த டேர்ம்ஸை நம்ம ரிலேட் பண்ணி கிராஃப் பார்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம எதை புரிஞ்சுக்க அப்படின்னா டைமையும் அது இருக்கிற இடத்தையும் பற்றி நம்ம வந்து அதிகமாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு போகிறது வந்து நம்ம டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் கிராஃப் பார்க்க போகிறோம். இப்போனா ஒரே மாதிரியே யூனிஃபார்ம் மோஷன் என்ன, ஒரே நேரத்தில் ஒரே அளவு கிடக்கிறது யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்மிஸில் இருக்க டிஸ்டன்ட் டைம் கிராஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த டேபிளில் பாருங்கள், இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்சன் வந்து நடக்கிறாரு, ஓகேங்களா. அவர் வந்து பல்வேறு நேரங்கள் நடக்கிற அந்த ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. டைமோட யூனிட் என்ன, மினிட். டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன, மீட்டர். அவர் 0 மினிட்ஸில் எந்த டிஸ்டன்ஸுமே கடந்திருக்க மாட்டார். 5 நிமிஷத்தில் 500 மீட்டர் கடந்திருக்கார், ஓகேங்களா. 10 நிமிஷத்தில் 1000 மீட்டர் கடந்திருக்கார். இது மாதிரி 25 மினிட்ஸில் 2500 மீட்டர் கடந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸை வந்து டைமாகவும் ஒய் ஆக்சிஸை வந்து டிஸ்டன்ஸாகவும் எடுத்திருக்கோம், ஓகேங்களா. இந்த கிராஃபுக்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னு பேர். இந்த கிராஃபில் நோட்டீஸ் பண்ணுங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1 cm 5 minutes, ஓகேங்களா. ஒய் ஆக்சிஸ் வந்து 1 cm வந்து 500 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா என்ன, ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்குது. இந்த கிராஃப் எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்குது. எஸ்ஸுங்கிறது வந்து அந்த டிஸ்டன்ஸை குறிப்பிடுறாங்க. இந்த கிராஃப்லேருந்து என்னென்ன பார்க்குறோன்னா, when we look at இந்த கிராஃப் பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். இந்த கிராஃப்லேருந்து என்ன தெரியுது, இந்த கிராஃப் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. நல்லா அந்த கிராஃபை பாருங்கள். we also notice that the person cover equal distance in equal interval of time. அது எப்படி ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது அது நல்லா பார்த்துக்குங்க. அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஒரே மாதிரியான தொலைவு தானே கிடக்கிறாரு, ஒரே மாதிரியான நேரத்தில். எப்படி நம்ம சொல்கிறோம்னா இதை பாருங்கள், 5 minutesல 500 மீட்டர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10 minutesல பாருங்கள் 1000 மீட்டர், இங்கே 500 கூடுது. அதுக்கப்புறம் இங்கேயும் 5 நிமிஷத்தில் 500, இங்கேயும் 5 கூடுது, இங்கே 500 கூடுது. திருப்பி பாருங்கள் 15லேருந்து 20, இங்கே வந்து என்ன கூடுது, 5 தான் கூடுது. இங்கே பாருங்கள் 500 கூடுது. இது மாதிரி அதே ஈக்குவலான அந்த ஒரு விஷயந்தான் கூடுறதுனால இது வந்து யூனிஃபார்ம். அப்புறம் கேட்குறாங்க, we can therefore conclude that walked at a constant speed. நம்ம வந்து அதனால் இவர் வந்து ஒரே மாதிரி ஸ்பீடில் தான் நடக்கிறாருன்னு நம்ம சொல்லிட முடியுமா, சொல்லிடலாம். கண்டிப்பாக அவர் இது கரெக்டாக அந்த அளவில் தானே நடக்கிறாங்க, அப்போ அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நடக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். கேன் யூ ஃபைண்ட் த ஸ்பீட் அட் விச் இஸ் வாக்ட். கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் நடந்திருக்காரு, ஒரே மாதிரியான ஸ்பீடில் நடந்து போயிருக்காருன்னு சொல்லிடலாம். ஆனால் அவர் எந்த மாதிரி ஸ்பீடில் போனார் அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம கிராஃபை வச்சு சொல்லிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ கண்டுபிடிக்க முடியும். எஸ் யூ கேன். த பேராமீட்டர் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஸ்லோப் ஆஃப் த லைன். நம்ம அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பண்பு அளவு, அந்த அளவீடு வந்து சாய்வுன்னு சொல்லுவாங்க. ஸ்லோப் மீன்ஸ் சாய்வு, ஓகேங்களா. இப்போ வந்து சாய்வுனா எப்படி பார்த்தீங்க, இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது, இந்த 0லேருந்து போகுதா கோடு, 0லேருந்து போய் 500 கிட்ட ஒரு கோடு இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்த 0லேருந்து கீழே 5, ஓகேங்களா. அப்போ இது வந்து ஸ்லோப்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இந்த கிராஃபை வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இந்த வீடியோட கடைசியில் வந்து ஒவ்வொரு கிராஃபையும் நான் வந்து கிராஃபை மட்டும் தனியாக வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நம்ம டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்ப்போம், அந்த கிராஃபோட டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். கிராஃபை வந்து நான் அந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு ஒரு ட்ராயிங்காக போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்பீட் ஈக்குவல் டு
டிஸ்டன்ஸ் ஸ்பீடை பற்றி நம்ம சொன்னோம்ல, ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன நம்ம முதவே படித்தோம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன். ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் த லைன். அதுதான் அதோட அது ஸ்பீடு, அந்த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் சொல்கிறாங்க. இப்போ கிராஃபில் பிசி பை ஏசி. ஓகேங்களா, பிசி பை ஏசினா என்ன, இங்கே பாருங்கள், இங்கே ஏபின்னு குறிப்பிட்டிருக்காங்களா, இந்த பிசியையும் இந்த ஏசியையும் நம்ம டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்ம அதோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், இது பி. ஓகேங்களா, இது சி. இதையும் இதை ஏசி இந்த ஒரு விஷயத்தால் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 500 பிசி வந்து 500 by 5 is equal to 100 meter per minute. இது யூனிட் அப்படியே போட்டிருக்கோம். ஸ்டீப்பர் த ஸ்லோப் த கிரேட்டர் இன் ஸ்பீட். ஸ்லோப்பு கூட ஸ்பீடும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதிகரிக்க. ஓகேங்களா, ஸ்லோப் அதிகரிக்க ஸ்பீடு அதிகரிக்கும். Let us take a look at a distant time graph of the 3 different people. ஓகேங்களா, இப்போ இந்த கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃப் பாருங்கள், இது வந்து 3 வெவ்வேறு பசங்க, ஆஷர், சஃபீரா, கனிஷ்கா, அவங்க 3 பேரோட அந்த ஒரு வாக்கிங், அந்த ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபை கொடுத்துருக்காங்க. வந்து ஆஷர் வந்து நடந்து போகிறாரு, சஃபீரா வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு போகிறாங்க, ஹன்சிகா வந்து காரில் போகிறாங்க. நமக்கு தெரியும், we know that cycling can faster than walking and a car can go faster than a cycle. சைக்கிளை விட கார் வேகமாக போகும். ஓகேங்களா, நம்ம நடக்கிறத விட சைக்கிளில் வேகமாக போயிடலாம். The distant time graph of 3 would be given in the following graph. அவங்க 3 பேருக்கிட்டும் இதில் கொடுத்துருக்கு. The slope of the line distant time graph becomes steeper and steeper, speed increases. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே சாய்வு ஒரு இந்த சாய்வு வந்து நல்லா பாருங்கள், இந்த சாய்வு அதிகரிக்க ஸ்பீடும் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன சாய்வாக இருக்குது, வாக்கிங் போட்டு சின்ன சாய்வாக இருக்கா, அப்போ வாக்கிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம்னு அர்த்தம். அதோட கொஞ்சம் பெரிய சாய்வாக இருக்குது சைக்கிளிங், அப்போ வந்து ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ மேலே ரைடிங்கின காரில் போட்டு என்ன போட்டிருக்கு, அதுவும் ஸ்பீடு அதிகமாக இருக்குது. இதை விட கொஞ்சம் ஸ்லோப் பெருசாக இருக்கனால அதுவும் ஸ்பீடாக போகுதுன்னு அர்த்தம். அதுதான் இந்த கிராஃபு. ஓகேங்களா, ஓகே. த டிஸ்டன்ட் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ நம்ம யூனிஃபார்ம் மோஷனுக்கு கிராஃப் பார்த்தோம்ல, அது மாதிரி நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு கிராஃப் பார்க்க போகிறோம். we can also plot the distance time graph for accelerated motion. accelerated motionனா அது நான் யூனிஃபார்ம் முடுக்கப்பட்ட ஒரு இயக்கம்னு சொல்கிறாங்க. ஆக்சிலேட்டட் முடுக்கப்பட்ட இயக்கம், அது that is a non-uniform motion. ஓகேங்களா, table 2.2 shows the distance traveled by a car in a time interval of 2 seconds. அது வந்து 2 நொடிகளில் ஒரு கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டேபிளை நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, 2 செகண்ட் டிஃப்ரென்ஸில் அது போயிருக்க டிஸ்டன்ஸை காட்டுறாங்க. 0 செகண்டில் எந்த டிஸ்டன்ஸ் போயிருக்காது, 2 செகண்டில் 1 மீட்டர், 4 செகண்டில் 4 மீட்டர், 6 செகண்டில் 9 மீட்டர். இப்படி வந்து இந்த டைம் வந்து ஈக்குவலாக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து அன்யூனிஃபார்மாக இருக்குது. ஏதாவது ஒன்று அன்யூனிஃபார்மாக இருந்தாலே அது வந்து அன்யூனிஃபார்ம் மோஷன் தான். ஓகேங்களா, அது வந்து யூனிஃபார்ம் கிடையாது. ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனதால அது யூனிஃபார்ம் கிடையாது, நான் யூனிஃபார்ம். இப்போ அதுக்கு ஒரு கிராஃப் இப்போ நீங்கள் ப்ளாட் பண்ணிங்க அப்படின்னா அதோட கிராஃப் கர்வாக தான் வரும். ஏன்னா அது வந்து 2 செகண்டில் சம்திங், 4 செகண்டில் சம்திங் இப்படி போயிருக்கு. அதனால் நோட் த கிராஃப் இஸ் நாட் ஸ்ட்ரைட் லைன். ஏன்னா அன்யூனிஃபார்ம், அதாவது நான் யூனிஃபார்ம் மோஷனில் நடக்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்காது. This nature of graph shows non-linear variation of the distance traveled by a car with time.
thus the graph represent motion with non-uniform speed. Non-uniform speedல போகிற அந்த கிராஃப் தான் இது, அந்த ஒரு காரோட கிராஃப் தான் அது. ஓகேங்களா? இது வந்து ஒரு நான் லீனியர்னால் என்ன சொல்லுவோம்? லீனியர்னால் நேராக போகிறது, நான் லீனியர் நேராக போகாதது. அந்த வேரியேஷன், அந்த மாற்றத்தை தான் இந்த கிராஃப் காமிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெலாசிட்டி டைம் கிராஃப். இந்த கிராஃபையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தியரியாக பாருங்கள். The variation in the velocity of an object with time can be represented by ஒரு திசை வேகத்தில் ஏற்படுற ஒரு ஆப்ஜெக்டில் திசை வேகத்தில் ஏற்படுற டைமை பொறுத்து ஏற்படுற மாற்றத்தை நம்ம இந்த வெலாசிட்டி திசை வேகம் நேரத்தோட அந்த கிராஃப் வரைபடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது ஏற்படுற மாற்றத்தை இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் டைம்னு எடுத்துக்கிட்டோம், ஒய் ஆக்சிஸை வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ if the object move as at uniform velocity, யூனிஃபார்ம்னா நேராக போகிறது. ஓகேங்களா? யூனிஃபார்ம்னா ஒரே நேரத்தில் ஒரே தொலைவு போகிறது. ஓகேங்களா? அதுதான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆஃப் a straight line. velocity a straight line parallel to x axis subtile. அப்படி போகும்போது அதான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கிது. அது எதுக்கு பேரலாக இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்குது. இப்போ அந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்குது. திஸ் கிராஃப் ஷோஸ் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் அ கார் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி 40 km/h. ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டினா ஒரு சீரான திசை வேகம் சொல்கிறாங்க. 4 km/h அப்படின்னா 40 km/h ஸ்பீடில் போகுதுன்னு சொல்கிறாங்க. we know that the product of the velocity and time is the displacement of the object. ஒரு பொருளோட வெலாசிட்டியையும் டைமையும் நம்ம ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்ணும்போது அதோட இடப்பெயர்ச்சி கிடைக்கும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சீரான திசை வேகத்தில் போகுது அப்படின்னு. thus the area under the velocity time graph is equal to the magnitude of the displacement. இந்த கிராஃபில் பார்த்தீங்களா, அதான் அந்த 40 km/h ஸ்பீடில் போகுதா, நம்ம சொன்னோம்ல பேரலாக இருக்குது அப்படின்னு. அந்த போகிற ஸ்பீடு வந்து எக்ஸாக்சிஸ், இதுதான் எக்ஸாக்சிஸ், கீழே இருக்கிறதா எக்ஸாக்சிஸ், அதுக்கு பேரலாக தானே இருக்குது மேலே இருக்க லைனு. இது வந்து நான் கடைசியாக நம்ம இந்த கிராஃப் பார்ப்போமா, அப்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். மேலே இருக்க லைன் வந்து பேரலாக இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க அந்த கீழே இருக்க ஏரியா வந்து எதுக்கு இந்த கிராஃபில் அப்டேட் ஆகிருக்கு, அந்த ப்ளூ கலர் போர்ஷன் இருக்கா, அந்த ஏரியா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி இருக்கா, அதோட எண் மதிப்புக்கு, அந்த இடப்பெயர்ச்சியோட எண் மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கிராஃபுக்கில் இருக்க இந்த ப்ளூ ஷேடட் ஏரியா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இது எண் மதிப்பு, இடப்பெயர்ச்சியோட எண் மதிப்பு, இந்த இடப்பெயர்ச்சியோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ த டிஸ்டன்ஸை டிஸ்டன்ஸை எப்படி டிவைட் பண்ணுவோம்? எஸ்ஸில் தான் டிவைட் பண்ணுவோம். கவர்ட் பை த கார், அந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோ அது என்ன டைம் இன்டர்வல் ஆஃப் டி கேன் பி எக்ஸ்பிரஸ். அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஏசி இன்ட்டு பிடி. இங்கே பாருங்கள், அதில் ப்ளாட் பண்ணியிருக்காங்க ஏபிசிடி அப்படின்னு. அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கா ஷேப், அந்த ஸ்கொயரை ப்ளாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கொயரில் கொஞ்சம் நீண்டு இருக்குல்ல பாருங்கள். நம்ம இங்கேருந்து புக்கில் பார்க்கல ஸ்கொயர் மாதிரி தான் தெரியும், ஆனால் ஸ்கொயர் கிடையாது பாருங்கள். ஏன்னா 4 ஈக்குவல் சைட்ஸ் இல்லை இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிடையாது, இட் இஸ் அ ரெக்டாங்கிள். அப்போ ஏபிசிடின்னு 4 பேர் வச்சாச்சு. இப்போ ஏசியையும் சிடியையும் நமக்கு வந்து மல்டிபிள் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து தானே நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன, ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் என்ன ஏசி, ஓகேங்களா, இது பிரெத் என்ன சிடி. இதை நம்ம எப்படி போடலான்னா பிடி இன்ட்டு டிசின்னு கூட போடலாம். ஆனால் நம்ம இந்த சைடு எடுத்துருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எதுவாக இருந்தாலும் கரெக்டாக. இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகேங்களா, இதுதான் வெலாசிட்டி டைம் கிராஃப். இது எக்ஸாக்சிஸ் டைமு, ஒய் ஆக்சிஸ் வந்து வெலாசிட்டி.
We can also study about uniformly accelerated motion by plotting velocity time graph. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி என்னதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சீரான முடுக்கப்பட்ட இயக்கத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். சீராக முடுக்கப்பட்ட இயக்கம் என்னடா, ஆக்சிலரேட்டட் மோஷன்னா நான் யூனிஃபார்ம்னு சொன்னாங்க. இப்போ யூனிஃபார்ம் என்ன குழப்பமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒன்றும் குழம்ப வேணாம், நம்ம இதை பற்றி பார்ப்போம். கன்சிடர் அ கார் பீயிங் டிரைவன் அலாங்க ஸ்ட்ரைட் ரோடு. இது ஸ்ட்ரைட் ரோடில் போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கார். இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் எவ்ரி 5 செகண்ட் இஸ் நோட்டட் ஃப்ரம் த ஸ்பீடோமீட்டர் ஆஃப் த கார். காரில் இருக்கும்ல அந்த வேகமானியா, தமிழில் வந்து இதுக்கு வேகமானின்னு பேர். அந்த ஸ்பீடோமீட்டர் இருக்கும்ல காரில், அதுலேருந்து கனெக்ட் பண்ணுறாங்க எவ்ரி 5 செகண்டுக்கு. த வெலாசிட்டி ஆஃப் த கார் இன் மீட்டர் பர் செகண்ட் அட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் த டைம். அதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அது யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம். அதை வந்து டேபிளேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 5 செகண்ட்க்கு அது வந்து 9 மீட்டர் பர் செகண்ட் போகுது, வெலாசிட்டி போகுது, வெலாசிட்டி இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டேப்லேட் பண்ணியிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இன் திஸ் கேஸ் the velocity time graph for the motion of a car வந்து இதுக்கான அந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் பின்னாடி ஃபிகர் 2.6. இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியாக. இது தியரியை மட்டும் பார்ப்போம். இந்த நேச்சர் ஆஃப் த கிராஃப் ஷோஸ் த வெலாசிட்டி சேஞ்சஸ். இந்த கிராஃபோட நேச்சர் என்னென்னா, சேஞ்சஸ் பை ஈக்குவல் அமௌண்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் அமௌண்ட் ஒரே மாதிரியே இந்த வெலாசிட்டியில் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. thus for all uniformly accelerated motion the velocity time graph in the straight line. பாருங்கள், ஒரே மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கா. அப்போ என்ன, யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தானே இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. ஒன் கேன் ஆல்சோ டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் மூவ் பை த கார். எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிராஃப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கிராஃபில் இருக்குல்ல, கிராஃப்க்கு கீழே இருக்க அந்த ப்ளூ ஷேடட் ரீஜியன் ஓட ஏரியா வந்து மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் சொன்னேன்ல, அதுலேயும் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இதுலேயும் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். மூவ் பை த கார் எனக்கு கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம், கொடுக்கப்பட்ட நேரத்தில் அது வந்து எவ்வளோ மூவ் ஆகிருக்கோ அதுதான் அது. சின்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் அ வெலாசிட்டி ஆஃப் அ கார் இஸ் சேஞ்சிங் டியூ டு ஆக்சலரேஷன், முடுக்கத்தினால வெலாசிட்டி ஆஃப் த கார் திசை வேகம் சேஞ்ச் ஆகிறதுனால the distance traveled by the car will be given by the area under velocity time graph. வந்து magnitude of a velocity the car is changing to acceleration-னால magnitude change ஆகிறதுனால இந்த சேஞ்ச் ஆகிறதுனால டிஸ்டன்ஸ் எஸ் வந்து இந்த டோட்டல் ஷேடட் ரீஜியனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டிஸ்டன்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏபிசிடி இந்த டோட்டல் ஷேடட் ரீஜியன் ஏபிசிடிஇ. இதில் வந்து ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள். ஓகேங்களா, இது அதுக்கப்புறம் இந்த ஏடிஇ அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த டோட்டலாக இது என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தா, இந்த ரெண்டையுமே கனெக்ட் ஆகி டோட்டலாக என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தா இது ட்ரெபீஷியத்தை பற்றி நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே நல்லா படிச்சிருப்பீங்க. அதோட ஏரியா என்ன அப்படின்னு. இது ஏரியா ஆஃப் த ட்ரெபீஷியம் என்ன அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரெபீஷியம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போம். எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஏபிசிடி. ஏபிசிடி என்ன, அதில் நான் சொன்னேன்ல ஏபிசிடி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏபிசிடி. அந்த ஏபிசிடி போர்ஷன் வந்து ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏடி. ரெண்டுமே ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன, லென்த் அண்ட் பிரெத். அதில் லென்த் என்ன ஏபி இன்ட்டு பிரெத் என்ன பிசி ப்ளஸ் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஹாஃப் போட்டாச்சு. ஏடி இன்ட்டு டிஇ அப்படின்னா பேஸ். ஏடி வந்து பேஸ் இன்ட்டு டிஇ வந்து லென்த்து இன்ட்டு ஏடி லென்த்து டிஇ பிரெத். ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் ஏபிசிடி கேன் பி கால்குலேட்டட் பை இந்த டோட்டலாக இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரெபீஷியம்.
S equal to area of the trapezium ABCD. Area of the trapezium formula என்ன? Half into sum of length of parallel side. Parallel sides ஓட length sum பண்ணி அதை வந்து distance between the parallels ஓட ப்ராடக்ட் பண்ணோம்னா அது ப்ளஸ் இன்ட்டு half into sum of length of parallel சைடோட அந்த லென்த் இருக்கா அதை நம்ம வந்து சம் பண்ணி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸோடு நம்ம ப்ராடக்ட் பண்ணால் வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? இது வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஈஸி தான். நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க. நான் கடைசியாக கிராஃப் போட்டு காட்டுறேன், அது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும். இந்த கேஸ் ஆஃப் அதே மாதிரி ஈக்குவேஷன் இருக்கா? இங்கே பாருங்கள், இது என்ன? ABCE. ஓகேங்களா? இதுதான் பேரலல் சைடு. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு என்ன? BC மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் டிஸ்டன்ஸ் டயக்ராம் அண்ட் வெலாசிட்டி டயக்ராம் த ஷேப்பு. இது 2.7 அந்த கிராஃபில் பார்த்தா தெரியும். அது வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. பார்த்தீங்களா? அந்த கிராஃபை நல்லா பாருங்கள். அன்ஈக்குவலான கிராஃப் இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கு அன்ஈக்குவலான கிராஃப். பார்த்தீங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம், ஒய் ஆக்சிஸ் வந்து வெலாசிட்டி. இப்போ பார்ப்போம், பார்ப்போம். ஸ்பீடோமீட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்பீடோமீட்டர் வேகமானி அப்படின்னா என்ன? காரில் இருக்கும்ல, பொதுவாக எல்லா ஆட்டோமொபைல்லையுமே இருக்கும். கார், வேன் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸ்பீடோமீட்டர்னால் வேகமானி. ஸ்பீடோமீட்டர் ஆட்டோமொபைல் மெஷர்ஸ். ஆட்டோமொபைல்னா என்ன? ஆட்டோமொபைல்னா வாகனம். ஓகேங்களா? வாகனத்தில் இருக்கிற உடனடி வேகத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பீடோமீட்டர் பொருத்தப்படுது. இன் யூனிஃபார்ம் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். சீரான இயக்கம், ஒரு பரிமாணத்தில் இருக்கிற சீரான இயக்கம். அதாவது பல பரிமாணம் கிடையாது, ஒரு பரிமாணம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிறது. எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் போகிறது. இப்போ ஒய் ஆக்சிஸ்னால் மேலே சைடில் ஒரே நேரத்தில் ரெண்டுமே நடக்கணும். ஒன் டைமென்ஷன்னா ஒரு நேரத்தில் ஒன்று தான் நடக்கும், ஒரு நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் நடக்காது. ஒரு பரிமாணம்னா அதாவது ஒரே வேகத்தில் ஒரே நேரத்தில் போகிறது. ஓகேங்களா? இப்போ வண்டி ஒரு டெஸ்டினேஷனுக்கு தான் போகும், ஒரே நேரத்தில் இங்கேயும் இருக்காது, அங்கேயும் போக முடியாது. அதுதான் அது. த ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசை வேகம் உடனடி திசை வேகத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இப்போ அதில் கிடைக்கிற அந்த உடனடி மெஷர்மெண்ட் வந்து ஆவரேஜ் மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த வெலாசிட்டிக்குள்ள மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டன்டானியஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ கால்டு வெலாசிட்டி ஆர் இன்ஸ்டன்டானியஸ் ஸ்பீட் ஆர் சிம்பிளி ஸ்பீட். இந்த உடனடி திசை வேகத்தை நம்ம திசை வேகம்னே குறிப்பிடலாம். உடனடி திசை வேகம் குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு, உடனடி வேகத்தை நம்ம சிம்பிளி ஸ்பீடுன்னு சொன்னாலே போதும், வேகம் சொன்னாலே போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்ப்போம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து உங்கள் ஹையர் ஸ்டடிக்கும் 11th 12th இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் இப்போயே நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா. இப்போ நம்ம 3 கிராஃப் பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷனும் டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப், அதில் 2 கிராஃபையும் பார்க்க போகிறோம். அது மட்டும்தான் நம்ம போட்டு காமிக்கிற அளவுக்கு இம்பார்ட்டண்ட். இது வந்து தான் நான் அந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டருக்கு 5 மினிட்ஸ், 1 சென்டிமீட்டர் வந்து 5 மினிட்ஸ்னு வச்சுக்கிட்டோம். கீழே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கீழே எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படின்னு 5 இன்க்ரீஸ் ஆகுது. இது மீட்டர் 500 1000 1500 2000 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரும் கிராஃபில். அப்புறம் வந்து இதை வச்சு நம்ம அந்த காரோட ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். அந்த ஸ்லோப்பை வச்சு, அதாவது 500 டிவைடட் பை 5
பார்த்தீங்க ஸ்பீடு. இப்போ இதால் நீங்கள் டிவைட் 500 5ஆல் டிவைட் பண்ணால் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு யூனிஃபார்ம் மோஷனுக்கு. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி டைம் கிராஃப். இதில் வந்து ஒரு பேரலல் லைன் வரும். நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரும். அங்கேருந்து நம்ம ரெண்டு லைன் பேரலாக இப்படி இப்போ இது எப்படி சொல்கிறது, வர்டிக்கலாக வரைஞ்சோம் அப்படின்னா அது உள்ளக்க இருக்க அந்த ஷேடட் ரீஜியன் வந்து அந்த ஷேடட் ரீஜியனுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கா, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, அப்போ இதை நம்ம ஏபிசிடின்னு நேம் கொடுத்துட்டோம்னா அப்புறம் வந்து இது எஸ்னா டிஸ்டன்ஸு, ஏசி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி. ஆக்சுவலாக அது ரெக்டாங்கிளோட ஃபார்முலானா லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த் என்ன, ஏசி, இதால் எடுத்து கீழே இருக்கிறது பிரெத்து, ஓகேவா, இன்ட்டு சிடி. அதுதான் இந்த கிராஃப். இது வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஃபார் ஆக்சலரேட்டட் மோஷன், நொடுக்கப்பட்ட அந்த இயக்கத்துக்கு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம், ஒய் ஆக்சிஸில் வந்து வெலாசிட்டி. இப்போ ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு இமேஜ் சேர்ந்த மாதிரி. அப்போ நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏரியா, இதுக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்கணும் ஏபிசிடிஇன்னு. அப்புறம் அதுக்கு கண்டுபிடிக்கணும்னா ஏரியா எஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏபிசிடி டோட்டல் ஃபிகர் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபிசிடி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஏபிசிடி ப்ளஸ் மேலே இருக்க ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ஏடிஇ. அந்த ட்ரையாங்கிளை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் வேல்யூ. அப்படின்னா என்ன, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ லென்த் இது ஏபி இன்ட்டு பிசி, ஓகேவா, ப்ளஸ் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன, ஹாஃப் இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ ஹாஃப் இன்ட்டு ஏடி வந்து ஏடி வந்து பேஸ், டிஇ வந்து ஹைட், டிஇ ஹைட். அப்போ அதை ஃபார்முலாவாக வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அதர்வைஸ் நம்ம இந்த டோட்டல் ஃபிகர் வந்து ட்ரெப்பீசியம். இப்போ அந்த ட்ரெப்பீசியம் ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ஏரியா டோட்டல் ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் ஏபிசிடின்னு ஃபைண்ட் பண்ணோம்னா அதோட ஃபார்முலா வந்து, இப்போ ட்ரெப்பீஸோட ஃபார்முலா நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரலல் சைடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு. அந்த டோட்டல் ட்ரெப்பீசியத்தோட பேரலல் சைடை ஆட் பண்ணி அதுக்கு ரெண்டுக்கும் அந்த பேரலல் சைடுக்கு இடையான டிஸ்டன்ஸை நம்ம வந்து அதோட ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இது வந்து டோட்டல் ஃபிகர். இதுவும் பேரலல் சைடு. அது சம் பண்ணணும், ஏபி ப்ளஸ் சிடி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு இன்ட்டு பிசி. அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி வந்துச்சா, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஏபி ப்ளஸ் சிடி இன்ட்டு பிசி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.